சகோதர சகோதரிகளே, கள்ள உறவுகள் என்பது சாதாரணமாக மரணத்துக்கு வழிவகுத்துவிடும். நாளிலே யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் அந்த மார்க்கத்தில் இருப்பீர்கள் என்றால், அந்த வழிக்குள் இருந்தால், அல்லது அதற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறீர்கள் என்றால் நில்லுங்க. மரணம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய மரணமாக இருக்கலாம், உன் மனைவியின் மரணமாக இருக்கலாம், அல்லது உன் பிள்ளையின் மரணமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு நபரின் மரணமாக இருக்கலாம். அது உன்னை சுற்றிக் கொள்ளும் முன்பே இன்றே மனம் திரும்புவதுதான் நல்லது என்ற ஆண்டவருடைய நாமத்தில் நான் எச்சரிக்கிறேன். செத்து போய்விட்டான். யாருங்க? உரியா என்று இந்த உலகமே நம்பிவிட்டது. ஆனால் உண்மையிலே உரியா சாகவில்லை. அப்ப என்ன நடக்குது? தாவீதை போன்ற ஒரு பெரிய அற்புதமான ஆவிக்குரியவன் பாவத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அதை மூடி மறைக்க முயன்ற போது துணிகரமாய் செய்த காரியம். எவ்வளவு துணிகரம் என்றால், தயவுதாட்சியமின்றி ஒரு நீதிமானை மர்டர் செய்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் குறைவுபடுகிற போது, பரிசுத்தம் என்பது பாழாகிற போது, செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அதை மூடி மறைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகிற போது, அது எப்பேற்பட்ட விளைவையும் ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தும் என்றால் மர்டர், கொலை செய்கிற அளவுக்கும் கூட அது வித்திட்டு விடும். தாவீதை போன்ற மகா ராஜாவே, ஒரு மகா பெரிய நீதிமானே எந்த அளவுக்கு துணிந்து விட்டான் என்றால், கொலை பாதகம் செய்கிற அளவுக்கு துணிந்து விட்டான். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா வழி தப்பி போய்க் கொண்டிருக்கிறவர்கள்? இந்த நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா கள்ள உறவுகளுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறவர்கள்? அது நல்லது அல்லவே அல்ல. இவ்வளவு தெளிவாய், இவ்வளவு திட்டவட்டமாய் தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஏன் எழுதி வைத்தார் என்றால், நாம் வாசிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும் என்றே தேவன் இதை எழுத வைத்திருக்கிறார் என்பதனால் மிக தெளிவாய் விளக்கமாய் ஒரு வசனத்திற்கு பின்னால் ஒரு வசனத்தை நான் விவரிக்க முயற்சி செய்கிறேன். நான் சொல்லுகிற இந்த செய்தி அட்லீஸ்ட் நம்மில் சிலரையாவது கொலை பாதகத்திலிருந்து காப்பாற்றும் என்று நம்புகிறேன். நீங்களும் நம்புகிறீர்கள் என்றால் கரங்களை தட்டுகிறீர்கள். மத்தியிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், இன்று படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அல்லது சமீப காலத்திலே வேலைக்கு ஜாயின் ஆகிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவர்களுக்குள் ஒரு பயம் வர வேண்டும். கள்ள தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ அந்த மார்க்கத்தில் செல்லுவதற்கோ அவர்களுக்கு கட்டாயம் ஒரு பயம் வர வேண்டும். கூடாது. இந்த வழியிலே சென்றிருக்கிறவர்கள் ஒரு கட்டத்திலே கொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், கொலை பாதகர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் யாருங்க? யாருங்க? தாவீது. கொலை பாதகன். தாவீதனுடைய வாழ்க்கையில அவனை எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரு நீதிமானைத்தான் பார்க்க முடியும், உத்தமனைத்தான் பார்க்க முடியும், அற்புதமான ஆவிக்குரியவனைத்தான் பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது ஒரு கள்ள உறவை உண்டாக்கி கொண்டானோ அந்த இடத்துல தாங்க தாவீதின் வாழ்க்கையில ஒரு இருள் நிறைந்த சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அவன் எப்படி வச்சுக்கலாம், ஜனவரியில அந்த பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கலாமே. பிப்ரவரியிலேயோ அல்லது மார்ச்லயோ அவள் செய்தி அனுப்புகிறாள் என்னவென்று, இப்பொழுது நான் தனி மனுஷி அல்ல, நான் கர்ப்பவதி. 3 மாதங்கள் கடந்து விட்டது. ஏன் தாவீது அதை அறிக்கை செய்யவில்லை? தப்பு செய்த உடனே ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? அதனால ஒத்துக்கொள்ளவில்லை. ஜனவரியில அறிக்கையிடல, அதே மாதிரி பிப்ரவரியில அறிக்கை செய்யல, மார்ச்லயும் அறிக்கை செய்யல. எப்பொழுது பெத்சேபாள் தான் கர்ப்பவதியாயிருக்கிறேன் என்று சொன்னாலோ அப்பவே தாவீது தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை மூடி மறைக்க முயற்சி செய்தான். அம்மா, ஐயா, தயவு செஞ்சு கவனி. வாழ்க்கையிலே இப்ப தவறான அடி எடுத்து வைத்திருந்தா, தவறான வழிக்குள் போய்கொண்டிருந்தா, அதை மூடி மறைக்க முயற்சி செய்யாமல் தேவ சந்நிதியிலே இன்று அவற்றை மனப்பூர்வமாய் அறிக்கையிட முயற்சி செய். ஏன் என்று கேட்டால், இந்த நாளிலே நீ செய்த பாவங்கள் எல்லாம் படுத்ததைப் போல் படுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அது படம் எடுத்து நிற்கும், அது உன் உயிரையே கூட எடுத்து விடும். தாவீதுக்கு அந்த பயந்தாங்க வந்துருச்சு. இன்று படம் எடுத்துக் கொண்டிருக்கிற பாம்பை அப்படியே விட்டு விடுவோம் என்றால் என்னை அது கொன்றுவிடும், என் மானத்தை கெடுத்து விடும் என்ற பயத்தால் அவன் என்ன செய்தான்? பெத்சேபாளுடைய கணவனை கொலை செய்து விட்டான். பெத்சேபாளுடைய கணவனை மாத்திரமே அல்ல, தன்னிடத்திலே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்த, நெருக்கமாக இருந்த பெரிய பெரிய வீரர்களையும் கூட அநியாயமா கொண்டுட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா பெத்சேபாள் மாத்திரமல்ல கணவனை இழந்து போன விதவையாக அங்கே நின்றது. அநேக போர் சேவகர்களுடைய மனைவிமார் விதவையாகி போனார்கள். அநேக சேவகர்களுடைய பிள்ளைகள்
தந்தை இல்லாத அநாதைகளாய் போனார்கள். எங்க டேடி யுத்தத்துல இறந்து போயிட்டாங்க. எங்க டேடி இல்ல, இப்போ செத்து போகலங்க, தாவீதால் கொல்லப்பட்டுட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடூரத்திற்கு வழிவகுத்து விட்டான். நண்பு சகோதர சகோதரிகளே, பாவத்தை நாம் அப்படியே விட்டு விட்டோம் என்றால் ஒரு நாள் கட்டாயம் அது படமெடுத்து நிற்கும். தொடர்ந்து அது நம்மையே அழிக்கும். எனவேதான் ஆண்டவர் நேரத்தில் எச்சரிக்கிறார். இப்பொழுது நம்மில் யாராவது இருக்கிறீர்களா? பாவம் செய்துவிட்டு அதை அறிக்கையிடாமல், எந்த பாவமாக இருக்கலாம், விபச்சாரமாக இல்லாமல் இருக்கலாம், அது கள்ளத்தனமாக இருக்கலாம், ஏமாற்றுதலாக இருக்கலாம், அநீதியாக இருக்கலாம், அக்கிரமமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியமா இருக்கலாம், அல்லது மனைவி இருக்கிற போது வேறு பெண்களோடு வைத்துக் கொள்கிற கள்ள தொடர்புகளாக இருக்கலாம், மாமாவோடு மச்சினிச்சியோடு இருக்கிற கள்ள உறவாக இருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல சில சிஸ்டர்ஸ் வரும்போது தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே தான் இருக்கும். எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, எங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, என் தம்பிக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க, என்னோட தங்கைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல விசித்திரம் என்னன்னா, எங்க குழந்தனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, உங்களுக்கு கணவர் இல்லையா? ஆமாம், அவரு கூட கேட்டாதான் அவரை பத்தி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா எனக்கு? ஆனா குழந்தனார் ஞாபகம் இருக்கும். எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நீங்க இது காரணம் என்னங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். யாராவது நம்ம மத்தியில இருக்கீங்களா? அது நல்லது இல்லவே இல்லைங்க. கவனிங்க, அப்படிப்பட்ட சமயத்துல தாவீது செய்த பாவம் பெருக போகிறது. தாவீதின் உயிருக்கே அது ஆபத்தாக வரப்போகிறது. தாவீதின் உயிருக்கு அது எப்படி ஆபத்தா வரும்? லேவியராகமம் கவனிங்க, 20வது அதிகாரம் 10வது வசனம். என்ன நடக்க போகிறது வாசிக்கலாம் வாங்க. லேவியராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். ஆக்சுவலா தாவீது செய்த பாவத்திற்காக தாவீதுக்கு என்ன சிக்ஷை வர வேண்டும்? சத்தமா சொல்லுங்களேன். மரண சிக்ஷை. நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாவீதுக்கு வரப்போகிற சிக்ஷை என்ன தெரியுமா? கவனிங்க, மரண சிக்ஷை. அந்த மரண சிக்ஷையிலிருந்து தாவீது எப்படி தப்பித்துக் கொண்டான்? அந்த மரண தண்டனையிலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்காக தாவீது தான் என்ன செய்தான்? தான் செய்த அந்த பயங்கரமான காரியத்தினாலே, யாத்ராகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். 2 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஏறக்குறைய 9 மாதமோ அல்லது 10 மாதமோ ஆகிவிட்டது. தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் அதை அப்படியே மூடி மறைத்தான். அப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியும் வந்தான். வந்து என்ன சொன்னான் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நாத்தான் வந்து தாவீதிடத்திலே சொல்லுகிறான், தாவீது. ஓ நாத்தான், வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? தாவீது, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு ஏழ்மையானவன், அவங்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. இந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டினா அந்த ஏழைக்கு அவ்வளவு இஷ்டம். இந்த ஏழை மனிதனின் மடியில தான் அந்த ஆட்டுக்குட்டி படுத்து தூங்கும். அதே தெருல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தான். இந்த ஐஸ்வர்யவான இடத்தில் அநேக ஆடுகள் இருந்தன. ஆனால் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்த விருந்தாளிக்காக தன்னிடத்திலே இருந்த அநேக ஆடுகள் ஒரு ஆட்டை கூட அடிக்காமல் இந்த ஏழை இருந்தான் அல்லவா, அந்த ஏழையின் இடத்துல அந்த ஏழை மிகவும் நேசித்த அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிறது அல்லவா, அந்த ஆட்டுக்குட்டியின் மீது அவன் கண் வைத்து அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்காக பலவந்தமா அந்த ஏழையின் இடத்தில் இருந்த ஆட்டுக்குட்டியை அபகரித்து அதை கொன்று கெஸ்டுக்கு விருந்து வச்சு கொடுத்திருக்கான். இது நியாயம்னு நினைக்கிறியா என்று தாவீது இடத்தில் கேட்கிறான். தாவீது என்ன புரிஞ்சுக்கிறான்னா, நாத்தான் இருக்கிற அந்த பகுதியில
எங்கேயோ இந்த பிரச்சனை நடந்திருக்குது. ஒரு ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை அபகரித்து அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு விருந்து வைத்திருக்கிறான் என்ற பிரச்சனை நடந்திருக்கிறது என்று நினைத்து பாவம் தாவீது இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம், என்ன ஏழை வைத்திருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தன்னிடமிருந்த அநேக ஆடுகளிலிருந்து ஒன்றை அடித்து விருந்து வைப்பதற்கு பதிலாக ஏழையிடம் இருந்த அந்த ஒரே ஆட்டுக்குட்டியை எடுத்து விருந்து வைத்திருக்கிறானா? அவன் மரணத்துக்கு பாத்திரவான். அவன் செய்த அந்த அநியாயமான தப்புக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 4 ஆடுகளை அவன் கொடுத்தாக வேண்டும். இது எங்க இருக்கிற ஃபார்முலா யோசிச்சு பாருங்க. நியாய பிரமாணத்துல யாராவது ஒரு ஆட்டை அபகரித்தாலோ அதை கொன்று போட்டாலோ 4 ஆடுகளை அவன் பதிலாக தந்தாக வேண்டும். தாவீதுக்கு நியாய பிரமாணம் ரொம்ப நல்லா தெரியும். எனவேதான் ராஜாவாக அந்த தீர்ப்பை சொன்னான். ஒரு ஆட்டை அவன் அபகரித்ததால் அதற்கு பதிலாக 4 ஆடுகளை தந்தாக வேண்டும். அந்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரவான். அவன் உயிரோடு இருக்கவே கூடாது என்று ராஜாவாக ஆணையிட்டு விட்டான். அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது? ஆணையிட்ட ராஜா என்ன செய்தான்? ஆணையிட்ட அந்த 4 ஆடுகள், யார் அந்த ஆடுகள்? எந்த ஆடுகளை இழந்தான் ராஜாவான தாவீது? அதாவது தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் அதை மூடி மறைக்க முயற்சி செய்ததற்கான சிக்ஷை. 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 அல்ல, 6 அல்ல, 7 அல்ல, 10 சிக்ஷைகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. எல்லா கோணங்களிலிருந்தும் தாவீதுக்கு எதிராக வந்த அந்த சிக்ஷையை பார்க்கிற போது அவனால் தாங்க முடியவில்லை. தம்பியே, தங்கையே, பாவம் செய்வது ஒரு தப்பு, அதை அறிக்கை செய்யாமல் இருப்பது தப்பு. செய்த தப்பை அறிக்கை செய்யாமல் அதை மூடி மறைப்பது இன்னும் பயங்கரமான தப்பு. ஒருவேளை இன்று நம்மில் யாராவது பாவத்தை அறிக்கை செய்யாமல் அதை மூடி மறைக்க முயற்சி செய்தால் அதே நிமிஷம் இன்னொரு யோசனை கூட, பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, எவ்வளவு பெரிய பாவத்தை நாம் செய்தாலும் ஆண்டவரிடத்திலே வந்து நாம் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னித்து விடுவார் அல்லவா? உண்மையாக மனங்கசந்து மனம் திரும்புவா என்றால் கட்டாயம் அவர் மன்னித்து விடுவார். அதனாலதான் நான் துணிகரமா பாவம் செய்துவிட்டு தைரியமாக வந்து ஆண்டவரிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் மன்னிப்பாரா இல்லையா? இந்த பையன் தன் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். தகப்பன் சொன்னாரு, டேடே, இப்படி மனம் போல வாழ்வது தேவனுக்கு இஷ்டமில்ல, இது நல்லது இல்லடா. டாடி, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நான் எந்த தப்பு பண்ணாலும் உண்மையா மனம் திரும்பி தேவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டா தேவனை மன்னிச்சிருவாரு டாடி. அந்த விஷயம் எனக்கும் தெரியும்டா. அப்புறம் உங்களுக்கு இந்த பயம்? எந்த தப்பு பண்ணாலும் எந்த பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட வந்து உண்மையா மன்னிப்பு கேட்டா தேவன் மன்னித்து விடுவார் என்கிற போது உங்களுக்கு எதுக்கு டாடி அவ்வளவு பயம்? இந்த டாடி என்ன செஞ்சார் கவனிங்க. ஒரு அழகான உருவத்தோடு இருந்த ஒரு மரத்தாலான ஒரு பொம்மையை எடுத்து கொண்டு வந்து அதை ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டாரு. டேய், நீ பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் இந்த அழகான மர பொம்மையில ஒரு ஆணி எடுத்து அடிச்சிரு. அங்க பொம்மைக்கு பக்கத்துல சில ஆணிகளையும் வைத்து விட்டார். இந்த மகன் பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஆணி எடுத்து அந்த பொம்மையின் மீது அடித்து விடுவான். அதன் பிறகு தந்தை சொன்னார், என்று நீ மனம் திரும்புகிறாயோ, மன்னிப்பு கேட்கிறாய், அன்று அந்த ஆணிகளை கட்டிங் பிளேயர் எடுத்து பிடுங்கிவிடு. சரி டாடி. சில நாட்கள் கடந்ததற்கு பிறகு அவன் தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணி அடித்திருந்தான். மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை பிடுங்கி விடுவான். கொஞ்ச காலம் கடந்த பிறகு அதை பார்த்தால் தப்பு பண்ணும்போது அதில் ஆணி அடிப்பது, மன்னிப்பு கேட்கிற போது அந்த ஆணியை பிடுங்கி விடுவது. ஒரு கட்டத்திலே எல்லா ஆணிகளையும் பிடுங்கி எடுத்து விட்டான். ஆனால் ஏவைகள் மிஞ்சி இருந்தது. என்ன மிஞ்சி இருந்தது தெரியுமா? அந்த பொம்மையிலே பல ஓட்டைகள், ஆணியால் உண்டானவை. அந்த பொம்மை முழுவதும் அதனுடைய காயங்கள். இந்த பொம்மையின் மீது எல்லா இடங்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த காயங்கள். அதை பார்த்தபோது அந்த மகனுக்கு புரிந்து விட்டது, நான் தப்பு செய்தது அறிக்கை செய்கிற போது தேவனனை மன்னித்து விடுகிறார். ஆனால் அந்த தப்பு செய்ததினாலே என் வாழ்க்கையிலே ஏற்படுகிற அந்த காயங்கள் மாத்திரம் அப்படியேதான் மிஞ்சி இருக்கும் என்று புரிந்து கொண்டான். அம்மா, ஐயா, நம்மில் அநேகர் தவறு செய்வது, அதன் பின்பு தேவனிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பழக்கமாயிடுச்சு. மறந்துடாதீங்க. தப்பு செய்கிற ஒவ்வொரு முறையும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். மன்னிப்பு கேட்கிற போது, மனம் திரும்புகிற போது அந்த ஆணி எடுக்கப்படுகிறது. ஆனால் அதனால் உண்டான காயங்கள், அதனால் உண்டாகிற வேதனைகள், நீ செய்த பாவத்தினால் உண்டாகிற வேதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். செய்த பாவத்தினால் உண்டாகிற பின்விளைவுகள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் சொன்னபோது இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறிய கடவன்.
என்று சொன்னபோது சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்லை வீசிவிட்டு அங்கிருந்து போன பிறகு இயேசு சொன்னார், அம்மா, நானும் உன்னை சிட்சிக்கப் போவதில்லை. நீ போ, ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே. மன்னிக்கப்பட்ட பிறகு இயேசு அந்த ஸ்திரீனிடத்திலே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, ஆனால் நீ போ, இனி பாவம் செய்யாதே. இப்பொழுதும் அதே வார்த்தையை இங்கிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்து விட்டேன். இன்னும் அதிக கேடு வரக்கூடாது என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் இனி எந்த பாவத்தையும் செய்யாதே. ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யாரோடு எந்த வார்த்தையில் எந்தெந்த கோணங்களில் நீர் பேசியிருக்கிறீர் நீர் அறிவீர். கேட்டவர்களுக்கும் அது தெரியும். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கனிதரட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் மனங்கள் சென்று மனம் திரும்பி இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விலகுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று, அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையையும் அற்புதமான எதிர்காலத்தையும் ஆண்டவரே அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளி உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.